ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ் 2.0. என்னடா ஜாப் டாக்கீஸ் 2.0 சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்மளோட மெயின் சேனல் ஜாப் டாக்கீஸ் 4 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸோடு இருந்தது. யூடியூப்லேருந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ தற்போது ஜாப் டாக்கீஸ் 2.1 சொல்லி புதிய சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பழைய சேனலுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை இந்த சேனலுக்கு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் ஓவராலாக இதுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,925 வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து 300லேருந்து 600 வேகன்சிஸ் இருக்கிறதாவும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த வேலை வாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க, இதற்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற முழு தகவல் தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த சத்துணவுத்துறையில் பார்த்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளர், சமையலர் உதவியாளர் 3 விதமான கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க. இதுக்கு எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். தேர்வுமே வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு மட்டும்தான். ஸோ இதற்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 24,000 இருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தேர்வும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது. அப்படின்றதுனால நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பு எப்போ வரும், இதற்கான வேக்கன்சிஸ், இதற்கான அப்ளிகேஷன் எப்போ வரும்னு சொல்லி தான் எல்லோரும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றினா எல்லா தகவல் டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து முழுமையாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நீங்களும் எல்லா வேலைவாய்ப்புக்கும் பார்த்து உடனே அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் டாக்கீஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா டெய்லியுமே வரக்கூடிய ப்ரைவேட் ஜாப்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அப்டேட்டுகள் எல்லாமே உடனுக்குடன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நியூஸ் பேப்பரில் வர்றது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பிடிஎஃப் ரிலீஸ் ஆகுது எல்லாமே வந்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் நம்ம யூடியூப்பில் ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் தவற விடுறீங்க அப்படின்னா அதோட லிங்க்குமே இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். அந்த வேலைவாய்ப்பு பற்றின டீட்டெயில் எல்லாமே இதில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ உடனுக்குடன் அப்டேட்டுகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஜாப் டாக்கீஸோட டெலகிராம் குரூப்போட லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் இதை பற்றின டவுட்டை நீங்கள் வந்து கேட்கலாம். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம்.
ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலை வாய்ப்புக்கான கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு சத்துணவு அமைப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். சமையலருக்கு நீங்கள் 8th படிச்சிருந்தாலே இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள். சமையலர் உதவியாளருக்கு 5வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இல்லை ஃபெயிலாக இருந்தாலும் சமையலர் உதவியாளருக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி அதர்ஸ்க்கு எல்லாருக்குமே 21லேருந்து 42 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 18லேருந்து 42 வயசு, அதாவது மினிமம் ஏஜ் வந்து 18 வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து விடோஸாக இருக்கீங்க, டிவோர்ஸியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20லேருந்து 42 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத அவங்க ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கான இந்த சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சத்துணவு அமைப்பாளருக்கு 7,700லேருந்து 24,200 வரைக்கும் இருக்கும். சமையலருக்கு 4,100, அதாவது உங்களுக்கு பேசிக் பே, அதிலிருந்து 12,500 வரைக்கும் இருக்கும். சமையலர் உதவியாளருக்கு 3,000லேருந்து 900 வரைக்கும் இருக்கும். என்ன ப்ரோ உடனே வந்து நமக்கு வந்து 24,000 கொடுத்துருவாங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் பேவை வந்து பார்த்தீங்கன்னா 7,700 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த அலவன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. மினிமமாக நம்ம தமிழக அரசில் ஒரு சாதாரண பியூன்லேருந்து அவங்க வாங்கக்கூடிய பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா 18,000 அப்படின்ட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கான சம்பளமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 15,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த சத்துணவுத்துறை வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர், அதாவது பணிக்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற ஃபார்மாலிட்டிஸ் எப்படி இருக்குன்னா, இங்கே மாவட்டம், உங்கள் மாவட்டத்தோட பேர், ஊராட்சி ஒன்றியம், நகராட்சியா மாநகராட்சியா அப்படின்றது குறிப்பிட்ட மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புகைப்படம், இங்கே உங்கள் புகைப்படம் ஒட்டுற மாதிரி இருக்கும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புகைப்படம் ஒட்டினதுக்கப்புறம் மனுதாரர் பெயர், தகப்பனார் பெயர், கணவர் பெயர் என்ன அப்படின்றத குறிப்பிட்டுட்டு மனுதாரர் இருப்பிட முகவரி என்ன அப்படின்றதே நீங்கள் வந்து கொடுத்துருங்க. மாநகராட்சியா நகராட்சியா நம்ம சொன்ன மாதிரி என்ன அப்படின்றத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கல்வி தகுதி என்ன அப்படின்றத கேட்டிருப்பாங்க. அந்த கல்வி தகுதியை நீங்கள் வந்து முக்கியமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன கல்வி தகுதி 10th 8th என்னவோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. அதற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மனுதாரரின் இருப்பிட முகவரி என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுக்கு வாக்காளர் அடையாள அட்டை நகல், வாக்காளர் அடையாள அட்டை இல்லை அப்படின்னா குடும்ப அட்டை நகல், வாரிசு சான்று, ஆதார் அட்டை நகல் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ அங்கேருந்து அந்த சத்துணவு மையத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ற டிஸ்டன்ஸ்னும் நீங்கள் வந்து குறிப்பிடுற மாதிரி இருக்கும். பிற கல்வி தகுதிகள், இப்போ நீங்கள் 10th ஒரு சமையலர் உதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 8th குவாலிஃபிகேஷன் தாண்டி ஏதாவது படிச்சிட்டிங்கன்னா அதையும் நீங்கள் குறிப்பிடணும். திருமணமாக இருக்குன்னா திருமணமானவரா, விதவையா, ஆதரவற்ற விதவையா, கணவனாய் கவலைப்பட்டவரா அப்படின்றதையும் நீங்கள் வந்து சொல்லலாம். இதர தகுதிகளில் வந்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து லோக்கோ மோட்டார் டிசபிலிட்டி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா ஆம் இல்லை அப்படின்றத குறிப்பிட்டு அதற்கான சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். மனுதாரரின் குடும்ப வருமானம், பிற குறிப்புகள் இதெல்லாம் நீங்கள் வந்து குறிப்பிட்டு மனுதாரரின் கையொப்பம் இவ்வளவு நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளாக 10 நிமிஷத்தில் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிடலாம். அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இது தான்.